பெருமதிப்பும் நல் உள்ளம் கொண்ட ஆயத்தந்தை அவர்களே, மறைக்கோட்ட முதன்மை குரு அவர்களே, இந்த சேத்துப்பட்டு பேரூராட்சியின் முதல் பெண் தலைவி அவர்களே, பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களே, என்னோடு இளம் வயதிலே பள்ளி மாணவனாக உடன் நடந்த வகுப்பு தோழர், மதிப்பிற்குரிய நகராட்சி திமுகவினுடைய செயலர், நகர செயலாளர் அன்பு நண்பர் முருகன் அவர்களே, அயர்லாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மைக்கேல் ஸ்வீனி, சிவான் ஸ்வீனி அவர்களே, அன்பு நண்பர்களே, உறவுகளே, என்னோடு உறவை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்கள், குருக்களே, என் நெஞ்சில் நிறைந்து வாழ்ந்து என்னை இயக்கும் மாபெரும் சக்தியான எனதருமை நன்றி அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி நிறைந்த வணக்கங்கள். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் நன்றிக்கு உகந்த நாள், நன்றியின் நாள். நன்றி அன்னையர்களாக பல்வேறு கிராமங்களிலே, 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய பல்வேறு கிராமங்களிலே தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நன்றி அன்னையர்களுடைய குழுக்களின் நன்றி அன்னையர்கள் ஒன்றாக இணைந்து நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு புனிதமான நாள். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று எல்லா திசைகளிலும் பரவி இருக்கின்ற நன்றி உணர்வு கொண்ட ஒவ்வொரு அன்னையரும் ஒன்றாக இணைக்கின்ற ஒரு அற்புதமான நாள்தான் இந்த நன்றி அன்னையருக்கான மாநாட்டு நாள். பல மைல்களை கடந்து பயணம் செய்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்றி அன்னையரையும் மனதார வரவேற்கிறேன். நன்றி உணர்வு நமக்கு தேவையான ஒரு உணர்வு. இந்த நன்றியின் குடும்ப விழாவை தலைமையேற்று சிறப்பித்து நல்லுரை வழங்கி நமக்கு ஆசி வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களை இந்த நன்றி குடும்பத்தின் சார்பாக, நன்றி அன்னையர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக மகிழ்வோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நன்றி 10 ஆண்டுகளை கடந்து 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய வரலாற்றினுடைய முதல் பக்கத்திலே நமது ஆயர் அவர்கள் கலந்து கொள்வது என்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணம். 10 ஆண்டுகள் ஒரு சகாப்தத்தை நாம் முடித்து அடுத்த ஒரு பக்கத்தை நாம் துவக்குகின்ற நேரத்திலே உண்மையிலேயே நான் ஒரு மகளின் மனப்பான்மையோடு இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 10 மாநாடுகளை நாம் நடத்தி இருக்கின்றோம். இந்த 10 ஆண்டுகளில் இல்லாத ஒரு பூரிப்பும் ஒரு புலங்காகிதமும் இன்று என் இதயத்தில் பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுடைய பிரசன்னம். நான் முதலாக பெரிய குருமடத்தில் காலடி வைத்த காலத்திலே தந்தை அவர்கள் அங்கு பேராசிரியராக பணியாற்றினார். ஒரு பெண் புகுந்த வீட்டிற்கு போய் அங்கு வாழுகிற பொழுது அந்த வீட்டை தாய் சென்று சந்திக்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு எவ்வாறு மனம் பூரித்து நிற்குமோ, தன்னுடைய தன்னுடைய தாய் தனது வாழ்வை பார்த்து எவ்வாறு மகிழ்கிறாளோ அல்லது விமர்சனம் செய்வாளோ, தனது தாய்க்கு சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையை காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் இருக்கிற மனநிலையில்தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய இறையாட்சி பணி வாழ்வை
என்னை பயிற்றுவித்த பேராசிரியர் வந்து பார்க்கிற ஒரு நேரமாக இதை நான் பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தந்தை அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்ததற்கு மனம் மகிழ்ந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய இந்த பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை அவர்கள் அழைத்தவுடனேயே இந்த மறைமாவட்டத்தின் பரிபாலகராக கடந்த 5 ஆண்டுகள் இந்த மறைமாவட்டத்தை வழிநடத்தி இப்பொழுது இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தையாக பொறுப்பேற்று சிறப்பாக இதனுடைய வளர்ச்சிக்கு அன்னையின் ஆசிரை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் அவரை பயன்படுத்துகின்ற இந்த நேரத்திலே அவருக்கும் இது இந்த நம்முடைய நன்றியினுடைய மாநாட்டில் முதல் முறையாக கலந்து கொள்கின்ற தந்தை அவர்களையும் நம்முடைய நன்றி குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். படிக்கின்ற காலத்திலே அதிகமாக பழக்கமில்லாத பொழுதும் பழகிய நாம் ஒன்றாகத்தான் படித்தோம் என்று புரிந்த பிறகு உற்ற ஒரு நண்பனாக உயிர் தோழனாக எப்பொழுதெல்லாம் மனம் கலங்கி நிற்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உறவுக்கரம் நட்புக்கரம் நீட்டுகின்ற ஒரு அருமையான நண்பர்தான் திருவாளர் முருகன் அவர்கள். அவர்கள் இந்த சேத்துப்பட்டு பேரூராட்சியினுடைய நகரமன்ற உறுப்பினராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகராட்சியினுடைய செயலாளராகவும் பணியாற்றுகின்ற இந்த நேரத்திலே கடைசியாக என்னுடைய தாய் பார்த்து பேசிய ஒரு மனிதர். அவர் மருத்துவமனையிலிருந்து தாயை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்லுகிற பொழுது அவருடைய அலுவலகத்திலே நின்று நாங்கள் பேசினோம். அப்பொழுது அவரை நான் அறிமுகம் செய்த பொழுது நல்லா இருங்கப்பா, ஒத்துமையா இருங்கப்பா என்று சொல்லி அவரையும் என்னையும் பாராட்டி சென்று ஆசி வழங்கி சென்றிருக்கிறார். அத்தகைய அன்பு நண்பர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கிறேன். அவருடைய போராட்ட வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் எப்பொழுது யார் அழைத்தாலும் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான அவருக்கு சொந்தக்காரராக இருக்கிறவர் தான் இந்த பேரூராட்சியுடைய தலைவி பெருமதிப்பிற்குரிய சுதா முருகன் அவர்கள். இந்த பேரூராட்சி மன்றத்தினுடைய முதல் தலைவியாக பொறுப்பேற்று நண்பர் அவருக்கு பெருந்துணையாக இருந்து அவருடைய பொது வாழ்விற்கு ஊக்கமும் உற்சாகமும் தருகின்ற தலைவி அம்மா அவர்களை நம்முடைய நன்றி குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். வழக்கமாக குழந்தையை பெற்றெடுத்து விட்டுதான் குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள். பெயர் வைத்துவிட்டு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு நிகழ்வு இந்த நன்றியின் நிகழ்வு. இந்த நன்றி பெயர் வைத்து பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை. முதலிலே பெயர் வைத்தவர் திரு மைக்கேல் ஸ்வீனி. So when the child is named only after it's born, but Nandri, we named Nandri and then we gave birth to the Nandri Foundation. So அவர் தான் இந்த நன்றிக்கு பேர் வச்சார். பேர் ஒரு பெரிய பேரா, ஒரு நல்ல பேரா வைக்கணும் அப்படின்னப்போ அவர் சொன்னார், நமக்கு தமிழில் தெரிஞ்ச ஒரே வார்த்தை நன்றி, நன்றின்னு வைப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி பேரை வச்ச பிற்பாடு அந்த நன்றிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உருவாக்கி, நன்றி ஜெபத்தை உருவாக்கி, நன்றி அன்னையர்களை உருவாக்கி, நன்றி உணர்வுள்ள ஒரு சமூகத்தை, நல்மனம் கொண்ட அன்னையரை ஒருங்கிணைத்து அவர்களுக்குள் உறவை வளர்த்து ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருந்து குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தி குழந்தைகளின் உயர்கல்வியை உறுதி செய்து கற்றறிந்த நல்ல மதிப்பீடுகளை கொண்ட நன்றியுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்காக நன்றி அன்னையர்களாக ஒன்று சேர்வதற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர் தான் திரு மைக்கேல் ஸ்வீனி. அவரையும் அவருடைய துணைவியார் திருமதி ஷிவான் ஸ்வீனி அவர்கள் நம்முடைய நன்றி மையத்தை துவங்கிய காலத்தில் நம்மோடு இருந்தார்கள்.
அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மைக்கேல் வருவார். இந்த ஆண்டு Shivan also joined him. So we welcome you, Shivan and Michael, for this wonderful gathering. If Nandri is there, it's all because of you. So thank you so much. We'll keep Nandri flourishing. So we welcome you on behalf of our bishop and all the dignitaries and our own mothers here. So you are part of Nandri family. So welcome to this gathering. நன்றி அன்னையர்களே, நீங்கள் வெறும் சாதாரண அன்னையர்கள் அல்ல. நீங்களா யாரு? ஜோரா நல்லா இன்னொரு கை தட்டுங்க பார்க்கலாம். இது சாதாரண அன்னையர்கள் அல்ல, நல் மனம் கொண்ட நன்றி அன்னையர்கள். நன்றி அன்னையர்களாக மாற வேண்டும் என்றால் முதலில் அவர்களுடைய அடிப்படை தேவை நல்ல மனசு. நல்ல மனசு உள்ளவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். நன்றியோடு இருக்கிறவர்கள் நல்ல மனசோடு உள்ளவர்கள். அந்த நல் மனம் கொண்ட அன்னையர்களான உங்கள் அனைவருமே உங்களுடைய சக்தி மிகப்பெரியது, உங்களுடைய ஆற்றல் மிகப்பெரியது, உங்களுடைய உழைப்பு மிகப்பெரியது. காலையில் 4 மணியில் எழுந்து சாணி தெளிச்சு கோலம் போட்டு மாட்டை பிடிச்சி கழனியில் கட்டிட்டு சோறாக்கி குழந்தைகளை குளிப்பாட்டி அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதன் பிற்பாடு கழனிக்கு போய் குனிஞ்சது நிமிராம நடவு நட்டு தண்ணி பாய்ச்சி திரும்ப அந்த மாட்டை கொண்டு வந்து வீட்டில் கட்டி பாலை கறந்து அதை பால் ஸ்டோரில் ஊற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் சோறாக்கி குழம்பு காய்ச்சி வீட்டுக்காரர் எல்லாருக்கும் போட்டு ராத்திரியில் குடிகார கணவன் வந்தானா அவன்ட்டு அடி உதை வாங்கி நடுவில் சீரியலோடு சேர்ந்து அழுது புலம்பி இவ்வளவு வலிகளையும் தாங்கி வாழக்கூடிய உங்களுடைய சக்தி மிக பெரியது. உங்களுடைய கனவு மிக பெரியது. உங்களுடைய எண்ணங்கள் மிக பெரியது. உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளுமே உங்களுடைய குழந்தைகளுக்கான கனவு பொதிந்திருக்கிறது. அந்த கனவை நனவாக்கும் ஒரு முயற்சி தான் இந்த நன்றியின் முயற்சி. அந்த கனவை நனவாக்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதுதான் இந்த நன்றியின் முயற்சி. அந்த கனவை நனவாக்க, இந்த குழந்தைகளை உருவாக்க, நான் ஏற்கனவே பல ஊர்களுக்கு வந்த பொழுதெல்லாம் நான் சொன்னது இதுதான். நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூடாரத்தை உருவாக்குகிறோம். அந்த கூடாரத்திற்குள்ளே இந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்ப்பதுதான் நமது கடமை. ஏனென்றால் இந்த குழந்தைகளை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்புவது நம் ஒவ்வொருவரையும் நம்பிதான். வெறும் குடும்பத்தை நம்பி ஒரு குழந்தையை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்புவதில்லை. இந்த சமூகத்தை நம்பி அனைவரையும் நம்பிதான் ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது. அந்த குழந்தையை சிறந்த குழந்தையாக, அந்த குழந்தைக்குள் கடவுள் எந்த ஒரு சக்தியை புதைத்து வைத்திருக்கிறாரோ அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அன்னையர்களாக இந்த சமூக சூழலை மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் நாம் நன்றி அன்னையர்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம். சுயநலம் இல்லாத பொதுநல சிந்தனையோடு நன்றி அன்னையர்களாய் நாம் இணைந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்ததொரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி அவர்களுக்குள் கடவுள் எந்த சக்தியை என்னவாக மாற வேண்டும் என்று அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார்களோ அதை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாம் அனைவரும் இணைந்து உருவாக்குவோம். அதனுடைய ஒரு பகுதிதான் மரங்கள் மனிதர்களை காக்கும் கரங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வந்திருக்கிறோம். எனவே அன்பு நன்றி அன்னையர்களே, நீங்க எல்லாரும் நன்றி அன்னையர்கள். நான் இந்த டைம் எல்லா ஊரையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன். உங்க எல்லாருடைய முகமும் எனக்கு தெரியும். அதனால அங்க யாராவது பேசிக்கிட்டு நான் வரும்போதெல்லாம் சொல்லிக்கிறேன், நான் பேசும்போது இங்க இருக்கிறவங்க பேசும்போது நீங்க என்ன பண்ணணும் கேட்கணும். அதனால நீங்க பேரை கெடுக்கக்கூடாது. நான் பிஷப்ட்ட நிறைய சொல்லிக்கிறேன், எங்க நன்றி அன்னைகள்லாம் நல்லவங்க, நல்ல மனசு சொல்லுவாங்க, சொல்ற பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால என் பேரை கெடுத்துட்டு போயிடாதீங்க. அதனால நன்றி அன்னையர்கள். நீங்களாம் யாரு? கேட்கல. நான் ஒரு ஆள் பேசுறது அவ்வளவு கேக்குது, நீங்க ஒருத்தர் கேட்கல. நீங்களாம் யாரு? நல் மனம் கொண்ட நன்றி அன்னையர்கள். நல் மனம் கொண்ட நன்றி அன்னையர்கள் நல்ல மனசோடு அமைதியா இருந்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு மாதாவை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகிழ்ச்சியோட வீடு திரும்புவோம். ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு சக்தியோடு
நாம் நம்முடைய குழந்தைகளுக்காக உழைக்கும் சக்தியை பெறுவோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான மாநாட்டிற்கு வருக வருக என வரவேற்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.